மற்றும் நடுத்தர தொழில்கள் முடங்கும் அபாயம் இருப்பதால் மின் கட்டண உயர்வை திரும்ப பெற வேண்டும் என தொழில்துறையினர் கோவையில் வலியுறுத்தியுள்ளனர். மின் கட்டண உயர்வு தொடர்பாக கோவை கொடிசியா வளாகத்தில் தமிழ்நாடு தொழில் அமைப்புகள் சார்பில் செய்தியாளர் சந்திப்பு நடைபெற்றது. இதில் கொடிசியா, இந்திய தொழில் வர்த்தக சபை, டெக்ட், கோப்மா, கிரில் தயாரிப்பாளர் நலச்சங்கம் உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகளைச் சார்ந்த தொழில்துறையினர் பலர் கலந்து கொண்டனர். அப்போது பேசிய கொடிசியா தலைவர் கார்த்திகேயன், இந்தியாவில் எல்லா துறைகளிலும் முன்னேறி வரும் மாநிலமாக தமிழ்நாடு மாநிலம் இருப்பதில் தொழில்துறை சார்ந்தவர்கள் என்ற முறையில் மிகுந்த பெருமை கொள்வதாக தெரிவித்தார். $1 டிரில்லியன் என்ற இலக்கை நோக்கி தமிழ்நாடு பொருளாதாரம் உயர்வதற்காக அரசு எடுத்து வரும் முயற்சிகளை நாங்கள் மனமாற பாராட்டுவதாகவும் அவர் கூறினார். டிஸ்ட்ரிக்ட் லெவல் அசோசியேஷன்ஸ் எல்லாத்தையும் நாங்கள் கொடிஷால கான்டாக்ட் பண்ணோம். இதோட பாதிப்பு எப்படி இருக்குன்னு எல்லாருமே ஒரு 21 டிஸ்ட்ரிக்ட் அசோசியேஷன்ஸ் இது நமக்கு ரொம்ப சிரமமா இருக்கு இண்டஸ்ட்ரீஸ் ரன் பண்றதுக்கு. கோயம்புத்தூர்ல இருந்து ஒரு 34 அசோசியேஷன்ஸ் எல்லாமே சேர்ந்து நம்ம ஒரு மனதா முதலமைச்சர்கிட்ட கோரிக்கை வைக்கலாம். இந்த மாதிரி இந்த டாரிஃப் ஹைக் 2022ல 430% ஏத்துனாங்க. அவங்களால ரன்னிங் காஸ்ட் சமாளிக்க முடியாம பவர் காஸ்ட்னால இருக்கு. இதுக்காக தான் இன்னைக்கு ப்ரெஸ் மீட்டு. எல்லா அசோசியேஷன்ஸும் ஒரு மனதா நாங்க சேர்ந்திருக்கோம். அடுத்தது